வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை கட்டுன ராஜராஜ சோழனோட பிரமிப்பான வரலாறு பத்தி தான். வாங்க அந்த பொற்காலத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இந்த கேள்வியை கேட்டாலே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு பக்கத்துல நின்னாலே ராஜராஜ சோழனோட பேரரசு எவ்ளோ பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வெறும் கல்லால கட்டின கோயில் மட்டும் இல்லைங்க, அது ஒரு பேரரசனோட கனவு, அந்த காலத்து டெக்னாலஜியோட உச்சக்கட்ட சாதனை. நம்ம எல்லாருக்கும் ராஜராஜ சோழன்னு தான் தெரியும். ஆனா அது அவருக்கு அப்புறமா வந்த பேரு. அவரோட உண்மையான பெயர் அருண்மொழிவர்மன். சரி, ஒரு இளவரசனா தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்ச அவர் எப்படி ஈடு இணையே இல்லாத ஒரு பேரரசனா மாறினார், அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவர் ராஜா ஆனது ஒன்னும் அவ்ளோ சுலபமான விஷயம் இல்ல. சுத்தி பார்த்தா எதிரிகளோட சூழ்ச்சி, நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம்னு ஒரே சவால் தான். ஆனா பாருங்க, இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை தான் அருண்மொழிவர்மனை ஒரு செம்ம ஷார்ப்பான ராஜதந்திரியாவும் எதுக்கும் பயப்படாத வீரனாவும் மாத்துச்சு. சரி, இப்ப அவரோட போர்க்கள சாதனைகளை பத்தி கொஞ்சம் பாப்போம். சொல்லப்போனா அவரோட வாளோட பலத்தாலையும் யாரும் எதிர்பார்க்காத வியூகங்களாலையும் தான் சோழ சாம்ராஜ்யம்ங்கிற ஒரு பெரிய சிற்பத்தையே அவர் செதுக்குனாருன்னு சொல்லலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு படிக்கட்டு மாதிரி. சேரர்கள், சாளுக்கியர்கள்னு எதிரிகளை ஜெயிச்சு அப்படியே கடல் தாண்டி இலங்கை வரைக்கும் சோழர் கொடிய பறக்க விட்டார். இதுல எதுவுமே தற்செயலா நடக்கல. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுங்கிற ஒரு தெளிவான திட்டத்தோட தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சிருக்கார். போர்க்களத்துல ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ராஜராஜன் ஆட்சி பண்றதுல ஒரு சிற்பி மாதிரி இருந்தாரு. அவரோட காலத்துல தான் சோழ நாடு கலையிலயும் சரி நிர்வாகத்திலயும் சரி ஒரு கோல்டன் பீரியட பாத்துச்சு. ஏன்னா ஒரு நாட்டை ஜெயிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, அத திறமையா ஆட்சி பண்றது தான் உண்மையான வெற்றின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதோ ராஜராஜனோட புகழ 1000 வருஷமா உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இது வெறும் கோயில் மட்டும் இல்லைங்க. சோழர்களோட சக்தி, அவங்களோட பக்தி, அப்புறம் அவங்களோட இன்ஜினியரிங் அறிவுக்கு ஒரு கம்பீரமான அடையாளம் இது. இந்த நம்பரை பாருங்க, 216 அடி. அப்பாப்பா, யோசிச்சு பாருங்க, எந்த கிரேன் எந்த மெஷினோ இல்லாத 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்ளோ உயரமான ஒரு கோபுரத்தை எப்படி கட்டியிருக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி இன்னைக்கும் பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்குது. அடுத்த ஆச்சரியம் 80 டன். இது என்னன்னா, அந்த கோபுரத்தோட உச்சியில வச்சிருக்காங்களே அந்த ஒரே ஒரு கல்லோட எடை. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. 216 அடி உயரத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 80,000 கிலோ வெயிட் உள்ள கல்ல எப்படி மேல தூக்கியிருப்பாங்க? இது ராஜராஜனோட விஷனுக்கும் சோழர்களோட இன்ஜினியரிங் திறமைக்கும் ஒரு மலைப்பான உதாரணம். போர்ல மட்டும் இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அவர் ஒரு கில்லி. நிலத்தை எல்லாம் கரெக்டா அளந்து அதுக்கேத்த மாதிரி வரி போட்டார். அதோட குட ஓலைன்னு ஒரு சூப்பரான சிஸ்டம் கொண்டு வந்தார். அதாவது பானைக்குள்ள ஓலைச்சீட்டு போட்டு மக்கள் அவங்களுக்கு வேண்டவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டெமோக்ராட்டிக் ஐடியா பாருங்க. இதுவே மக்கள் மேல அவருக்கு எவ்ளோ அக்கறை இருந்துச்சுன்னு காட்டுது. ராஜராஜ சோழனோட பார்வை நிலத்தோட நிக்கல, அவர் கடலையும் ஆட்சி செஞ்சார். சொல்லப்போனா அந்த காலத்துல உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கடற்படைகள்ல ஒன்ன அவர்தான் உருவாக்குனார். அப்படி ஒரு பவர்ஃபுல் நேவி இருந்ததுனால தான் சோழ பேரரசோட பொருளாதாரம் பயங்கரமா வளர்ந்துச்சு. தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் நம்ம வியாபாரம் போச்சு. இதனால சோழர்களோட கலை, கலாச்சாரம் எல்லாமே கடல் தாண்டி பரவுச்சு. இது சோழர்களோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா ராஜராஜனோட பேரு இன்னிக்கும் நம்ம மனசுல நிக்குது. அவரோட ஆட்சியோட தாக்கம் இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துல எப்படி கலந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். மரபுங்கிறது ஏதோ முடிஞ்சு போன கதை இல்லைங்க. அதுதான் இன்னைக்கு நாம யாருங்கிற நம்ம அடையாளத்தோட ஆணிவேர். நம்ம இன்னைக்கும் வாய்ப்பிழந்து பார்க்குற அந்த ஆர்கிடெக்சர், நம்ம முன்னோர்கள் கடல் தாண்டி பண்ணின வியாபாரம்னு எல்லாத்துலயும் ராஜராஜ சோழனோட முத்திரை அழியாம இருக்கு. ஆமா, இந்த வார்த்தைகள் 100க்கு 100 உண்மை. ஒரு பெரிய வீரர், ஒரு திறமையான நிர்வாகி, கலைய ரசிச்சு வளர்த்த ஒரு புரவலர், தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு பேரரசன், இப்படி பல முகங்களை கொண்ட ராஜராஜ சோழனோட வரலாறு நிஜமாவே நமக்கு எப்பவும் பெருமை சேர்க்கிற ஒரு பொக்கிஷன்தான். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. ராஜராஜ சோழனோட வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அவரோட அந்த விஷன், அந்த துல்லியமான பிளானிங், கலை மேல இருந்த அந்த காதல், இதெல்லாமே இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.